morning students. இப்போ நம்ம ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்து முடிச்சிட்டோம், ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இப்போ கன்கரண்ட் ஃபோர்ஸஸில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸும் லாமிஸ் தியரமும் வெரிஃபை பண்ண போகிறோம். நம்ம தியரியிலேயே நம்ம படிச்சிட்டோம், பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்ன, லாமிஸ் தியரம்னா என்னங்கன்னு தியரியில் படிச்சிட்டோம். அந்த தியரியில் படித்ததை எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ பேரலோகிராம் லா வெரிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் ஈக்குவேஷன். ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ஈக்லிபிரியன், OC equal to OD, angle COD equal to 180 degree வந்தால் parallelogram verify ஆயிடுச்சு. Lamis theorem P by sin alpha, Q by sin beta, R by sin gamma equal to a constant. இது பண்ணால் உனக்கு Lamis theoremம் verify பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா parallelogramக்கு தனி டயக்ராம், தனி டேபிளர் காலம், அதே மாதிரி தான் லாமிஸ் தியரக்கும். இப்போ நம்ம அப்பரட்டஸுக்கு போகலாம். இப்போ அப்பரட்டஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்குது, ஒரு உட்டன் போர்டு இருக்குது. இந்த உட்டன் போர்டு, அப்போ இந்த உட்டன் போர்டில் இந்த சைடு ஒரு புள்ளி இருக்குது, இந்த சைடு ஒரு புள்ளி இருக்குது. மூணுலேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெயிட் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். வெயிட் வந்து நமக்கு மூணுலேயுமே நம்ம வந்து லோடு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் we are calling it as an slatted weight. இந்த slatted weight வந்து ஒன்று வந்து ஈக்குவல் டு 50 கிராம், ஒரு slatted weight வந்து உனக்கு 50 கிராம். இப்போ நீங்கள் நம்ம அப்பரட்டஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 4 ஸ்லாட்டட் வெயிட்ஸ், இந்த சைடு 4, இந்த சைடு 4 போட்டிருக்கோம். அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்னா 200 200 200. ஓகேவா? எல்லாத்துலேயுமே எவ்வளோ போட்டிருக்கோம் நம்ம 200 200 200. இப்போ இந்த சைடு ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து P, இது வந்து Q, சென்டரில் இருக்கிறது R. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது வந்து ஃபோர்ஸ் P, இது வந்து ஃபோர்ஸ் Q, இது வந்து ஃபோர்ஸ் R. இப்போ நான் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன் படம் போடுறதுக்கு. இப்போ படம் போடுறதுக்கு நீ பார்த்தேன்னா ஃபிகர் 1ன்னு எழுதிக்க. இப்போ நீ வந்து PQR, OA, OB, OC, OD, angle COD, ஆல்ஃபா பீட்டா காமாவில் ஒரு ஷீட்டில் எழுதிக்க. இப்போ நான் PQR எவ்வளோ வச்சுருக்கேன், 200 கிராம் ஃபோர்ஸ், 200 கிராம் ஃபோர்ஸ், 200 கிராம் ஃபோர்ஸ். இப்போ நீ இதை நோட் பண்ணிக்க. இதுதான் ஃபிகர் 1 போட போகிறோம், நோட் பண்ணிக்க. இப்போ நீ படம் போடுறதுக்கு முன்னாடி, பாயிண்ட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டெல்லாம் புள்ளி வழியாக போதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு 3 வெயிட்ஸ் போட்டிருக்க பற்றியா, 3லேயுமே ஆசிலேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்க. ஆசிலேஷன்ஸோடு இருந்ததுன்னா நமக்கு படம் வந்து உனக்கு கரெக்டாக வராது. ஆசிலேஷன்ஸோடு போட்டிங்கன்னா உனக்கு படம் வந்து கரெக்டாக வராது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஷீட் எடுத்துக்கிறேன், எடுத்து இந்த த்ரெட்டுக்கு பின்னாடி விடுறேன். விட்டுட்டு இங்கே பார், ஆசிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுமா. ஆசிலேஷன்ஸ் இருந்தால் நமக்கு ஆங்கிள் வந்து கரெக்டாக வராது. வச்சுட்டு இங்கே பார், ப்ரெஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட், நெக்ஸ்ட் P பாயிண்ட், Q பாயிண்ட், R பாயிண்ட். என்ன வச்சுட்டோம், சென்டர் பாயிண்ட், P பாயிண்ட், Q பாயிண்ட், R பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். பர் சென்டர் பாயிண்ட்டையும் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். இது சென்டர் பாயிண்ட்டையும் P பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இது என்ன ஃபோர்ஸ்ன்னு சொன்ன நான், இது வந்து P, இது வந்து Q, இது வந்து R. அப்போ நான் P எவ்வளோ போட்டேன், 200 கிராம் ஃபோர்ஸ், இங்கே 200 கிராம் ஃபோர்ஸ், இங்கே 200 கிராம் ஃபோர்ஸ். தம்பி நமக்கு ஒரு டவுட் வரும், 3 ஃபோர்ஸும் ஈவனாக தான் வைக்கணுமானா கட்டாயம் இல்லை. நீ PQR டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம், அல்லது PNQ ஒரே மாதிரி வச்சுட்டு R டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். 3மே வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். ஓகே, இப்போ நான் 3க்குமே 200 போட்டுட்டேன். இப்போ நம்ம படம் வரையணும். இப்போ பேரலோகிராம் ட்ரா பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்கேல் வந்து சென்டிமீட்டரில் வேணும். அதனால் இப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இங்கே ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்கேல் 50 கிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 50 கிராம் ஃபோர்ஸ் 1 சென்டிமீட்டர்னா 200 எத்தனை 4, 200 எத்தனை 4, இந்த 200 எத்தனை 4. சப்போஸ் நீ 100 வச்சுருந்தேன்னா 2 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் வைக்கணும். இதுதான் P சைட். இந்த P சைடில் நான் என்ன பண்ணணும், 4 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். இந்த பாயிண்ட் வந்து A, இது வந்து O. நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து B. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து 4 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து உனக்கு C. அப்போ நம்ம எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கோம், நம்ம 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இங்கேயும் எழுதிக்கலாம். இப்போ OA வந்து 4 சென்டிமீட்டர்,
ஓபி வந்து 4 சென்டிமீட்டர், ஓசி 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சைடையும் இந்த சைடையும் பேரலோகிராமோட அட்ஜசன்ட் சைடை எடுத்து பேரலோகிராம் ட்ரா பண்ணணும். நமக்கு கண்டிஷன் தெரியும், பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். இப்போ இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். அப்போ நீ என்ன பண்ணலான்னா காம்பஸில் 4 சென்டிமீட்டருக்கு அளந்துக்க. அளந்துட்டு ஏல வச்சு ஒரு கட், அதே மாதிரி அளந்துட்டு பியில் வச்சு ஒரு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன நோட் பண்ணுறேன்னா திஸ் இஸ் பாயிண்ட் டி. இப்போ நீ பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்டன்ட் எத்தனை சென்டிமீட்டர் போட்டிருக்கோம், 4 சென்டிமீட்டர், 200. அப்போ இந்த டயகனலும் என்ன வரணும், 4 சென்டிமீட்டர் வந்தால் பேரலோகிராம் லா இஸ் வெரிஃபைட். இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். எனக்கு வந்து 4 வரல, 3.8 சென்டிமீட்டர் வருது. என்ன வருதோ எழுதிக்கலாம். அப்போ எனக்கு என்ன வருது, எனக்கு 3.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பேரலோகிராமுக்கு இது 4னா இதுவும் 4 வரணும். இல்லைன்னா உனக்கு வந்து 3.8, 3.9, 4 வந்தால் கூட ஓகே தான். நெக்ஸ்ட் திஸ் லைன் ஷுட் பி அன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 180 டிகிரியாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 180 டிகிரியான்னு நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக 180 டிகிரி வருது. அப்போ எனக்கு ஆங்கிள் சிஓடி எவ்வளோ வருது, எனக்கு 180 டிகிரி. இப்போ நம்ம இதெல்லாமே இதில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பேரலோகிராம் டேபிளர் காலத்தில் பி எவ்வளோ வச்சுருக்கேன் நான், 200, கியூவும் 200, ஆரும் 200. ஓஏ வந்து 4, ஓபி வந்து 4, ஓசி வந்து 4. ஓடியும் எனக்கு 4 சென்டிமீட்டர் தான் வரணும், பட் எனக்கு 3.8 சென்டிமீட்டர் வருது. நம்ம வர்றதை எழுதிக்கலாம். ஆங்கிள் சிஓடி 180 டிகிரி. இதே மாதிரி நீ என்ன பண்ணணும்னா இன்னொரு ஃபிகர் போடணும். ஓகேவா? இப்போ ஃபிகர் 2 பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் வைக்கலாமா? இப்போ நான் கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். பிஎன்கியூ ஒரே மாதிரி வைக்கிறேன். இப்போ பிஎன்கியூ பார்த்தீங்கன்னா 150 அல்லது 250 வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. பியூக்யூவும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன், 250 கிராம் ஃபோர்ஸ், ஆர் வந்து 200 கிராம் ஃபோர்ஸ். அப்போ ஏற்கனவே 200 இருக்குது. இப்போ 2 ஸ்லாட்டர்ட் வெயிட்ஸ் வந்து பிலையும் கியூலையும் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் இங்கே என்ன வச்சுருக்கேன், பி வந்து 250, கியூ வந்து 250, ஆர் வந்து 200. ஏற்கனவே ஆர் வந்து 200ல் தான் இருக்குது. இதுலேயும் மட்டும் நான் என்ன பண்ணால் போதும், ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணால் போதும். 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், த்ரெட்டு வந்து புள்ளி வழியாக போகுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆசிலேஷன்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்த ஆசிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஆசிலேஷன்ஸ் இருந்ததுன்னா உனக்கு வந்து ஆங்கிள் அந்த 180 டிகிரியும் கரெக்டாக வராது. அந்த ஓசி ஈக்குவல் டு ஓடி அதுவும் நமக்கு கரெக்டாக வராது. ஓகேவா? ஆசிலேஷன்ஸ் எல்லாம் நின்னதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தம்பி நீயும் வந்து 2 படம் போட்டால் போதும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் இந்த ஷீட்டை வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் சென்டர் பாயிண்ட், பி பாயிண்ட், கியூ பாயிண்ட், ஆர் பாயிண்ட். இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னா படம் போடணும். ஓகேவா? இங்கே பாரு, சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் இதை ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன உனக்கு பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர். ஓகேங்களா? இப்போ இது எவ்வளோ வச்சேன் நான், 250 கிராம் ஃபோர்ஸ், இதுவும் 250 கிராம் ஃபோர்ஸ், இது வந்து 200 கிராம் ஃபோர்ஸ். இப்போ நான் ஸ்கேல் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கேன், ஸ்கேல் 50 கிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ 250னா எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். அப்போ இந்த சைடு வந்து நான் 5 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்ஸ் வைக்கிறேன், இந்த சைடு 5 சென்டிமீட்டர். இந்த சைடு நம்ம 200 தான் போட்டோம், அதனால் இந்த சைடு வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ இது ஓ, இது ஏ, இது பி, இது சி. இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர்,
இது வந்து 4 சென்டிமீட்டர். உனக்கு தெரியும் பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அப்போ 5 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். இப்போ 5 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்துட்டேன். எடுத்து ஏ பாயிண்டில் வச்சு ஒரு கட், அதே மாதிரி பி பாயிண்டில் வச்சு ஒரு கட். இப்போ நான் இதை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டேன்னா இந்த பாயிண்ட் வந்து எனக்கு டி. இப்போ நான் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ஈக்லிபிரியம். அப்போ இங்கே 4 சென்டிமீட்டர்னா இங்கேயும் எனக்கு எவ்வளோ வரணும்? 4 சென்டிமீட்டர். எனக்கு 3.7 வருது. என்ன வருது? எனக்கு 3.7 சென்டிமீட்டர் வருது. இதை நான் எழுதிட்டேன். அப்போ இது வந்து 5 சென்டிமீட்டர், இதுவும் 5, ஓசி வந்து 4, இதுவும் 4 வரணும், 3 பாயிண்ட். இப்போ நான் ஆங்கிள் மெஷர் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஆங்கிள் பார்த்தேன்னா 180 டிகிரி. போன டைம் கரெக்டாக 180 டிகிரி வந்தது, இந்த டைம் 180 டிகிரி வரல. என்ன வருதுன்னா எனக்கு 175 டிகிரி வருது. 175 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த டேபிளர் காலம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் 2 நான் பி எவ்வளோ வச்சேன்? 250, Q வந்து 250, R வந்து 200. அப்போ இது 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். பட் எனக்கு 3.7 தான் வந்தது. வர்றதை எழுதிக்கலாம். ஆக்சுவலாக அது ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி வரணும், எனக்கு 175 டிகிரி வருது. இது முடித்த உடனே நமக்கு பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் முடிஞ்சுது. இப்போ லாமிஸ் தியரத்துக்கு நம்ம தனியாக படம் போட வேண்டாம். லாமிஸ் தியரத்துக்கும் இதே படம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ லாமிஸ் தியரம் டேபிளர் காலம் எடுத்துக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் அதே டேபிளர் காலம் தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வச்சோம்? பிக்கு 200, கியூக்கு 200, ஆருக்கு 200. செகண்ட் என்ன வச்சுக்கிட்டோம் நம்ம? 250, 250, 250, நெக்ஸ்ட்டு 200. இதுக்கு நம்ம தனியாக படம் போட வேண்டாம். இதே படத்தில் ஆல்ஃபா பீட்டா காமா மெஷர் பண்ணால் போதும். நம்ம தியரியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, கியூக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பீட்டா, ஆருக்கு ஆப்போசிட் ஆங்கிள் காமா. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும் நம்ம மெஷர் பண்ணால் போதும். இப்போ ப்ரொட்ராக்டர் எடுத்து நம்ம இந்த சைடு என்ன வச்சுட்டு ஆல்ஃபா மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா காமா ஆங்கிள் மெஷர் பண்ண போகிறோம். ஆல்ஃபா மெஷர் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கோ. வச்சுட்டு இங்கே பார், இங்கே என்ன வருது நமக்கு? 110, 114 டிகிரி. ஆல்ஃபா வந்து 114 டிகிரி. நெக்ஸ்ட் பீட்டாக்கு நீங்கள் இப்படி வச்சுக்கணும். பீட்டாக்கு எவ்வளோ வருது நமக்கு? பார்த்தீங்கன்னா 119 டிகிரி, 119 டிகிரி. நெக்ஸ்ட் காமா மெஷர் பண்ணணும். காமாக்கு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எவ்வளோ வருதுன்னா 127 டிகிரி. இப்போ உனக்கு தெரியும், ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக ரவுண்டாக கூட்டினா உனக்கு என்ன வரணும்? 360 டிகிரி. இதெல்லாம் ஆட் பண்ணி பாரு, 360 டிகிரி வருது. இப்போ இதை நம்ம டேபிளர் காலத்தில் எழுதிக்கலாம். அப்போ ஆல்ஃபா 114 டிகிரி, பீட்டா 119 டிகிரி, காமா 127 டிகிரி. இப்போ ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சது. ஓகே, ஃபஸ்ட்டு ஷீட் முடிஞ்சது. இப்போ நம்ம செகண்ட் ஷீட் எடுத்துக்கலாம். செகண்ட் ஷீட்லையும் அதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். பிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா, கியூக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பீட்டா, ஆருக்கு ஆப்போசிட் ஆங்கிள் காமா. ஆஸ் யூஷுவல் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோ. தம்பி உனக்கு இதில் தான் டவுட் வரும் தம்பி, ஆல்ஃபா பீட்டா காமா மெஷர் பண்ணுறதுல. இப்போ எனக்கு ஆல்ஃபா என்ன வருதுன்னா 100, 103 டிகிரி வருது. இப்போ எனக்கு ஆல்ஃபா எவ்வளோ வருது? எனக்கு 103. பீட்டாக்கு எனக்கு எவ்வளோ வருதுன்னா 115, 117 டிகிரி வருது. பீட்டாக்கு 117 டிகிரி வருது. இப்போ காமாவுக்கு நான் இப்படி வைக்கணும். காமாக்கு எனக்கு 140 டிகிரி வருது. இப்போ காமாக்கு என்ன வருது? எனக்கு 140 டிகிரி.
இப்போ நம்ம செகண்ட் ஃபிகருக்குரியதும் நம்ம இதில் டேபிள் காலத்தில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ஃபா 103, பீட்டா 117, காமா 140 டிகிரி. இப்போ நீ கால்குலேஷன் பார்த்தேன்னா இதுக்கு parallelogram law of forcesக்கு எந்த கால்குலேஷனும் இல்லை. நீங்கள் எழுதிக்கலாம் ஓசி ஈக்குவல் டு ஓடி ஆங்கிள் சிஓடி ஈக்குவல் டு 180 டிகிரி, அவ்வளோதான். இதுக்கு தனியாக கால்குலேஷன் இல்லை. லாமிஸ் தியரத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேஷன் போடணும். இப்போ உனக்கு நான் கால்குலேஷன் சொல்லித்தரேன், அதை அப்படியே நீ என்ன பண்ணிக்கலாம்னா நோட்டில் காப்பி பண்ணிக்கலாம். நம்பர் 1 P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. இப்போ P ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன வச்சோம் 200 by sin alpha 114 டிகிரி, ரெண்டாவதுக்கு 200 beta 119, நெக்ஸ்ட் ஆருக்கு 200 by gamma 127 டிகிரி sin 127. இப்போ இங்கே பாருங்க sin 114 கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க ஆன் பண்ணிக்க sin 114 என்ன வருது நமக்கு 0.9135, 0.9135. அதே மாதிரி sin 119 என்ன வருது 0.8746. இங்கே என்ன இருக்கு sin 127, sin 127 என்ன வருது 0.7986. இது எல்லாமே எதால் டிவைட் பண்ணணும் 200. தம்பி திரும்பவும் சொல்கிறேன், வெயிட்ஸ் ஒரே மாதிரி போடணும்னு கட்டாயம் இல்லை, நீ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 200 டிவைட் பை 0.9135 என்ன வருது நமக்கு 218.938. அடுத்து 200 டிவைடட் பை 0.8746 228.675. நெக்ஸ்ட் 200 டிவைடட் பை 0.7986 என்ன வருதுன்னா 250.438. இது அப்படியே எடுத்து இங்கே டேபிளர் கால்குலேஷன் எழுத வேண்டியது தான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்தது நமக்கு 218.938, செகண்ட் ஒன் 228.675, தேர்டு ஒன் 250.438. இதே மாதிரி கால்குலேஷன் நம்பர் 2 P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. அப்போ P எவ்வளோ போட்டோம் 200 by sin alpha 103, Q எவ்வளோ போட்டோம் 250 by sin 117 டிகிரி, R என்ன போட்டோம் 200 by gamma sin 140 டிகிரி. இப்போ அதே மாதிரி தான் கால்குலேஷன். ஃபஸ்ட்டு சைன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். sin 103 என்ன வருது நமக்கு 0.9743. நெக்ஸ்ட்டு sin 117 0.8910, sin 140 0.6427. அப்போ இங்கே 250, இங்கே 250, இங்கே 200. நெக்ஸ்ட்டு டிவிஷன் நமக்கு தெரியும் எப்படி போடுறதுன்னு. 250 டிவைடட் பை 0.9743 எவ்வளோ வருது நமக்கு 256.59. 250 divided by 0.8910 எவ்வளோ வருது நமக்கு 280.5836. நெக்ஸ்ட்டு 200 divided by 0.6427 என்ன வருதுன்னா 311.187. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இங்கே எழுதிக்கணும். என்ன வருது நமக்கு 256.594, 280.583, நெக்ஸ்ட்டு 311.187. இது எல்லாமே நீ என்ன பண்ணலான்னா உன்னுடைய இந்த டேபிளர் காலத்தில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த ரீடிங் அப்படியே நீ வந்து இந்த டேபிளர் காலத்தில் ஃபில் பண்ணிக்கோ. பட் அந்த படம் வந்து அதே மாதிரி வேல்யூஸ் வச்சு 2 படம் நீ போட்டுக்கோ. போட்டுட்டு இப்போ ரிசல்ட்டு நீ தனியாக எழுத வேண்டாம், இதுலேயே ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வாட் இஸ் மீன் பை ரிசல்டன்ட்? இட் இஸ் அ சிங்கிள் ஃபோர்ஸ் விச் கிவ்ஸ் எஃபெக்ட் ஆஃப் 2 or more ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யர் பாடி. லாமிஸில் நம்ம போட்டுக்கிற PQR அப்படிங்கிறது என்ன நமக்கு ஃபோர்ஸஸ். கண்டிஷன் ஃபார் parallelogram OC ஈக்குவல் டு OD, ஆங்கிள் COD ஈக்குவல் டு 180 டிகிரி.
Angles alpha, beta, gamma 360 degree. Formula for Lami's theorem. P by sin alpha equal Q by sin beta equal to R by sin gamma. தம்பி இதுவும் நாங்கள் வந்து கிளாஸ் ரூம் ஆப்பில் போடுறோம். நீ வந்து இதே மாதிரி உன்னோட அப்சர்வேஷன் புக்கில் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் டேவே சப்மிட் பண்ணிடு. அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கன்சர்ன் ஃபேக்கல்ட்டியை கூகுள் மீட்லேயோ இல்லை ஃபோன் பண்ணியோ நீ காண்டாக்ட் பண்ணிக்கோ. எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. தேங்க்யூ.